ஹலோ ஹாய் குட் ஈவினிங். தேங்காய் பால் கொழுக்கட்டை சாப்பிடணும்னு எனக்கு பயங்கர கிரேவிங் ஆகிடுச்சு. என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது வீட்டிலே நம்மளே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன், 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு சால்ட் தேவையான அளவு சுடு தண்ணி தான் நான் ஆட் பண்ணேன். சுடு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்படியே பிசைய ஆரம்பித்தேன். கொழுக்கட்டைனாவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்து கொழுக்கட்டை என்னோடய ஃபேவரட். ஸோ இன்றைக்கி தேங்காய் பால் கொழுக்கட்டை நானே பண்ணலான்னு சொல்லிட்டு என் அம்மாவை பேச இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சுகருக்கு பதிலாக வெல்லம் எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு சுகரை விட வெல்லம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதனால நான் வெல்லத்தை ஆட் பண்ணி தான் இந்த கொழுக்கட்டை பண்ணேன். வெல்லத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா சின்ன வயசில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செய்யும்போதெல்லாம் நான் வீட்டில் அம்மா கூட இல்லை, சென்னையில் இருந்ததுனால நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். அது பயங்கரமான ஒரு ஆசை. இந்த கொழுக்கட்டை ஐட்டம்ஸே எனக்கு ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ வெல்லத்தை நான் கத்தியில் சீவி பார்த்து கடைசியாக இந்த மாதிரி கல்லை வச்சு ஒரு மாதிரி கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பாகு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த அரிசி மாவெல்லாம் குட்டி குட்டி பால்ஸாக இப்படி நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பெருசாக சின்னதாக என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி. ஆனால் இதுக்கு தாங்க எனக்கு 1/2 hour ஆச்சுங்க. நிஜமாக சொன்னால் 5:30 to 6:30 வரைக்கும் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்டே என்னால் ஹெல்ப் கேட்க முடியல. ஏன்னா நான் சர்ப்ரைஸாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன். சேம் டைம் அவங்களுக்கும் 6:30 7 o'clock ஆகும் ஒர்க் முடிகிறதுக்கு. அதனால் அவங்களும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. நானே உருட்டி எடுத்துக்கிட்டேன். நான் இதுக்கு தேங்காய் பால் தான் ஆட் பண்ணேன். பால் கொஞ்சம் கூட சேர்க்கல. தேங்காய் பால்லே தான் நான் ஃபுல்லாகவே பண்ணேன். 2 எக்ஸ்ட்ராக்டாக எடுத்துக்கிட்டேன். தேங்காவை அரைச்சிட்டு 2 எக்ஸ்ட்ராக்டாக எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே பண்ணேன். ஏன்னா அண்ணி வீட்டுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தேங்காவெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதை கிரைண்ட் பண்ணி 2 எக்ஸ்ட்ராக்டாக வச்சுட்டேன். ஏலக்காவை நுணுக்கி ஒரு 4 ஏலக்காவை நுணுக்கி இந்த மாதிரி தூவிட்டேன். ஸோ அது சேர்ந்து கட்டியாகாமல் பார்த்துக்கணும். தேங்காய் பாலை கலந்துட்டு இந்த மாதிரி அதில் ஆட் பண்ணிவிட்டு கட்டியாகாமல் பார்த்துக்கணும். ஸோ நான் ஸ்டேர் பண்ணிகிட்டே இருந்தேன். சிம்மில் வச்சு தான் ஸ்டேர் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த வெல்லத்தோட பாகு இருக்குல்ல, அதையும் தேங்காய் பாலோட 2வது எக்ஸ்ட்ராக்டோட கலந்து மிக்ஸ் பண்ணி, ஸோ நிஜமாகவே சொல்லணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலும் கொஞ்சம் பயந்து பண்ணேன். நல்லாவே வந்தது. பீக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே இடத்துல போய் அவருக்கு ப்ரெசென்ட் ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பவுலில் கொண்டு போனாவே அவர் ஷாக் ஆவார். இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லி நினச்சி பார்த்தாங்க. தேங்காய் பால் கொழுக்கட்டை அவருக்கும் ஜென்ரலாக பிடிக்கும். கொழுக்கட்டை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அவரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. நான் நினச்சிட்டே இருந்தேன், ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன், எப்படி பிடிக்குமோ பிடிக்காதுன்னு. நிஜமாகவே ஹி லைக்ட் இட். அப்புறம் என்ன வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ரெசிபி ஏதாவது பண்ணுறோம் ட்ரை பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. கொஞ்சம் பேஷன்ஸோடு பண்ணும்போது நான் பண்ணி முடிச்சு நல்லா அவுட்புட் வரும்போது சாப்பிட்றப்போ அவ்வளோ ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்குது. ஈவினிங் டைம்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இப்போலாம் நான் பழகிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய்.